ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேலி ERP9ல் டிஸ்கவுண்ட்டு, ஃப்ரீ சாம்பிள், சேல்ஸ் டேக்ஸு. இப்போ போன 2-3 சம்மில் இருக்கக்கூடிய அதே மாதிரி சம்மு தான் இதுவும். ஆனால் சின்ன சின்ன லைட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இதுலேயும் வருது. இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவலாக பண்ணுற மாதிரி கம்பெனி க்ரியேட் பண்ணணும். அதுக்காக Alt F3 போக போகிறோம். க்ரியேட் கம்பெனி, ஏதாச்சும் ஒரு கம்பெனி நேம் கொடுக்கணும். சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லெட்ஜர் கிரியேஷன், எஸ்கேப் பண்ணுங்கள். கேட்வே ஆஃப் டேலி போயாச்சு. அதில் அக்கௌண்டிங் இன்ஃபோ, அதில் வந்துட்டு லெட்ஜர். ஃபஸ்ட்டு வந்துட்டு சூரஜ் கேபிட்டல், நமக்கு தெரியும் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் வரும். 1 lakh. இந்த கிரெடிட்டில் அமௌண்ட் வருதான்னு இடையில செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஷாஹுல் கேபிட்டல், கேபிட்டல் அக்கௌண்ட்டு, அதோட அமௌண்ட்டும் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட், கரண்ட் லியாபிலிட்டிஸில் வரும். $1000. அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, கரண்ட் லியாபிலிட்டிஸ் தான் வரும். 4000. நெக்ஸ்ட் லோன் ஃப்ரம் கனரா, லோன் லியாபிலிட்டிஸில் வரும். $20,000 லோன் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்குது. அது பேங்க் ஓடி அக்கௌண்ட்டில் தான் அது வரும். $4,000. நெக்ஸ்ட்டு மூணுமே சன்ரி கிரெடிட்டாஸ். ஃபஸ்ட்டு வந்து கிருபா சன்ரி கிரெடிட்டாஸ், அப்படியே என்ட்ரு கொடுத்துவாங்க. அவங்களோட அமௌண்ட்டு 12,000. இங்கே வந்து ஓப்பனிங் பேலன்ஸு, சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு விஸ்வா, அவங்களோட அமௌண்ட் இதே மாதிரி கொடுத்துருங்க. 20,000. இங்கேயும் ஓப்பனிங் பேலன்ஸு. அடுத்தது அஸ்வதி. இப்போ போன 3 சம்மு, இந்த சம்மு சேர்த்து இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 சம்மு கூட நீங்கள் பண்ணிங்கன்னா இதை பற்றி இருக்கிற எந்த டவுட்டும் உங்களுக்கு இனி வராது. ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் இதில் நான் கொடுத்துருக்கேன். இப்போ 2,71,000 இங்கே வந்திருக்கு டோட்டல். இனி அதே மாதிரி அசஸ் சைடும் அதில் கேஷுக்கு சீக்கிரமாக கொடுக்கறதுக்காக எஸ்கேப் பண்ணி லெட்ஜரில் அல்ட்ரில் போங்க. கேஷை சூஸ் பண்ணுங்கள். கேஷ்க்கு வேல்யூ மட்டும் கொடுங்க, 36,400. அடுத்து HDFC பேங்க்கு, அது மறுபடியும் க்ரியேட் பண்ணுற இடத்துக்கே போங்க. HDFC பேங்க் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வரும். பேங்க் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. 20,000 கொடுங்க. அடுத்து கனரா பேங்க், அதுவும் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுங்க. 20,000. പിന്നെ ലാൻഡ് ஃபிக்ஸட் அசெட்டில் கொடுங்க. 10,000. அடுத்து மிஷினரி, அதுவும் ஃபிக்ஸட் அசெட் தான் 30,000.
அடுத்து பில்டிங் பில்டிங் ஃபிக்ஸட் அசெட் தான், அதுவும் 30,000 கொடுங்க. அடுத்து ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ், இது கரண்ட் அசெட்டில் வரும். $4,240. அடுத்து வந்துட்டு அக்ரூட் ரெண்ட், அதுவும் கரண்ட் அசெட்டு தான், 1,760. இனி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மனோஜ் சன்ரி டெப்டாஸ், மனோஜுக்கு 25,000 அமௌண்ட் வருது. கொஸ்டின் கையில் வச்சுருங்க, இல்லாட்டி நான் சொல்கிறது புரியாது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு மோகனை செலக்ட் பண்ணுங்கள். மோகன் 30,000. அடுத்து வந்துட்டு முபாரக், $35,000. கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இப்போ 28,600 வந்துட்டு நமக்கு ஸ்டாக்கோட டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்திருக்கு. அப்போ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் கரெக்டு. இனி நாம் என்ன பண்ணணுன்னா ஐட்டம் கிரியேஷனுக்கு போகணும். உங்களுக்கு தெரியும், எஸ்கேப் பண்ணி இன்வென்ட்ரி இன்ஃபோக்கு போகணும். அதில் தான் நாம் ஐட்டம் கிரியேஷன் பண்ண போகிறோம். அப்போ அதில் இன்வென்ட்ரி இன்ஃபோவில் போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் கொடுத்துட்டு ஏவிடி, ஃபஸ்ட்டு ஏவிடி, அது எந்த அண்டரில் வருது, அண்டர் இல்லை, கேட்டகரி தான் கேட்டிருக்காங்க. கேட்டகரியோட ஃபீச்சர் கொண்டு வரதுக்கு F11 ஃபீச்சர்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் மெயின்டைன் ஸ்டாக் கேட்டகரிஸ் இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுக்கணும். இப்போ ஆல்ரெடி எஸ்ஸில் தான் இருக்குது. அப்போ என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம அண்டர் இல்லை கேட்டகரி கொடுக்கணும். ஏவிடி வந்து டீ டஸ்ட்டு, அப்போ ஆல்ட்ரிஸ் யூஸ் பண்ணி டீ டஸ்ட்டுன்னு கொடுக்கணும். அடுத்து யூனிட், அதே மாதிரி ஆல்ட்ரிஸ் யூஸ் பண்ணிவிட்டு நோஸ் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் யூனிட்டு தராட்டியும் கண்டிப்பாக யூனிட்டு கொடுக்காமல் நமக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் எதுவுமே கொடுக்க முடியாது. இனி பர்ச்சேஸ் ப்ரைஸ் கொடுங்க, இனி செல்லிங் ப்ரைஸ் கொடுங்க. இனி ஓப்பனிங் குவான்டிட்டி வந்து 4 நோஸ் இருக்குது. அதோட பர்ச்சேஸ் ப்ரைஸும் இங்கே கொடுத்துருங்க 50. அப்போ இந்த 200 அதில் ஆட் ஆயிரும். அடுத்து ரேமன்ஸ், இதே மாதிரி தான் ரேமன்ஸும் இதே மாதிரி ஷூட்டிங், அது கேட்டகரியில் வருது. அதை நம்ம ஆல்ட்ரிஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஷூட்டிங் க்ரியேட் பண்ணணும். யூனிட் நோஸ் கொடுத்துருங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருங்க 2,000, 2,500. அடுத்து வி ஸ்டாரு, கேட்டகரி வந்துட்டு செல்வார், $1,200 பர்ச்சேஸ் ப்ரைஸும் 1,500 செல்லிங் ப்ரைஸும். 8 நோஸு, ரேட்டு வந்துட்டு 1,200. சூர்யா மார்க் அடுத்தது. சூர்யா மார்க்கு அம்பர்லா, அதுவும் இதே மாதிரி க்ரியேட் பண்ணணும். சேவ் பண்ணிக்கோங்க. யூனிட் நோஸ் விடுங்க, இங்கே எஸ் விடுங்க, பர்ச்சேஸ் ப்ரைஸ் விடுங்க 200, 250. ரேட் வந்துட்டு 200.
அடுத்து லாக்மி கேட்டகரி இதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெயில் பாலிஷ் யூனிட் வந்து நோஸ் கொடுங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸும் கொடுங்க. அடுத்தது 80 பர்ச்சேஸ் ப்ரைஸு 90 செல்லிங் ப்ரைஸ். ரேட்டு வந்துட்டு 80. ப்ரெஸ்டீஜ் அடுத்தது குக்கர் இங்கே நோஸ் கொடுங்க. இங்கே எஸ் 500 இங்கே வந்து 600. 12 நோஸு இங்கே வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் 500. அப்போ இது முடிஞ்சு இனி நாம் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுத்த எல்லாமே கரெக்டாக நமக்கு இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். அக்கௌண்டிங் இன்ஃபோவில் லெட்ஜரில் க்ரியேட் கொடுத்தா இது டேலி ஆகிருக்கு. ஓகே, அப்போ இது நம்மளோடது கிளியர் ஆகிடுச்சு. இனி நம்ம வவுச்சர் பண்ணலாம். அப்போ இனி எஸ்கேப் பண்ணி நம்ம வவுச்சருக்கு போகணும். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் தான் பண்ண போகிறோம். கிருபா ட்ரேடர்ஸ்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். பில் நம்பர் எதுவும் இல்லை. அப்போ ஜஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்து கிருபா. ஐட்டம்ஸ் ஏவிடி வந்து 1100. நமக்கு ரேட்டெல்லாம் இங்கே வச்சுட்டு கூட கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம ரேட்டுக்கு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே இருந்தே ஐட்டம் க்ரியேட் பண்ணலாம். இனி போக போக இருக்கக்கூடிய சம்மிலெல்லாம் அப்படி நமக்கு பண்ணலாம். ஏவிடி 1100, சூர்யா மார்க்கு 200. இங்கே பர்ச்சேஸை க்ரியேட் பண்ணணும். பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் தான் வரும். அடுத்தது சூர்யா மார்க்கு. சூர்யா மார்க்கு க்ரியேட் பண்ணணும். சூர்யா மார்க்கு 200. கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து சேவ் பண்ணணும். அடுத்து சேல்ஸ் வந்து மனோஜ்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே பில் நம்பர் எதுவும் இல்லை. அப்போ ஜஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்துருங்க. இங்கே வந்து மனோஜை சூஸ் பண்ணிக்கோங்க. மனோஜ்க்கு என்ன சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏவிடி 1000 நோஸ். ஏவிடி செலக்ட் பண்ணுங்கள். 1000 நோஸ் ஏவிடி கொடுங்க. இங்கே சேல்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். சூர்யா மார்க்கு 50 நோஸ். ஆல்ட் சி யூஸ் பண்ணி சேல்ஸ் டேக்ஸ். இங்கே டேக்ஸ் சார்ஜ் கேட்டிருக்காங்க 5%. ஆல்ரெடி நம்ம பண்ணது தான் சேல்ஸ் டேக்ஸோடது. அதனால தான் நான் இவ்வளோ கூடுதல் நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாதது காரணம் அதுதான். ஏன்னா ஆல்ரெடி இந்த சம் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி சம்மு இங்கே 5% கொடுக்கணும். இங்கே ஆன் டோட்டல் சேல்ஸு கொடுக்கணும். எழுதாதவங்க எல்லாம் நோட் பண்ணி வச்சுருங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு சம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 5%ஓட டேக்ஸ் அமௌண்ட் இங்கே வந்துடும். நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் செக்கு ரிசீவ் ஆகுது மனோஜ்கிட்டேருந்து. அப்போ ரெசிப்ட் எடுத்துக்கோங்க. அதில் மனோஜை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்களோட அமௌண்ட்டில் எவ்வளோ 35,000 தான் ரிசீவ் ஆகுது. அப்போ 35,000 கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் செக்கு தான் ரிசீவ் ஆகுது. அப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து செக் நம்பர் எல்லாம் கொடுத்துருங்க. சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கேஷ் பே டு கிருபா ட்ரேடர்ஸ்க்கு கேஷ் பே பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஆஸ் யூஸ்வலாக நமக்கு தெரியும் பேமெண்ட் வவுச்சர். இப்போ பேமெண்ட் வவுச்சர் எடுத்துகிட்டு கிருபா ட்ரேடர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இதே மாதிரி அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுங்க. அதில் பில் அமௌண்ட்டு இல்லை ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்போ பில் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் 10,000 டைப் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு க்ரெடிட்டில் வந்துட்டு கேஷ், ஏன்னா கேஷாக தான் கொடுக்குறோம். அடுத்து வந்துட்டு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் மோகன். அப்போ ரெசிப்ட் எடுத்துக்கோங்க. மோகனை சூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுங்க. அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் தான் ரிசீவ் ஆகுது. அதில் 5,000 தான் ரிசீவ் ஆகுது. அப்போ இங்கே பார்க்கணும் 5,000 இல்லை அமௌண்ட்டு செப்பரேட்டாக சொல்கிறாங்கன்னா இங்கே தான் நம்ம டைப் பண்ணி கொடுக்கணும். அப்போ இங்கே 5,000 டைப் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு நமக்கு செக்காக ரிசீவ் ஆகுதா பேங்காக ரிசீவ் ஆகுதான் கேஷாக ரிசீவ் ஆகுதான்னு பார்க்கணும்.
அப்போ இங்கே கேஷ் ரிசீவ்டு தான். அப்போ என்ன பண்ணணும், இங்கே நாம் கேஷை சூஸ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெப்ரிசியேஷன் சார்ஜஸ். டெப்ரிசியேஷன் எங்கே வந்தாலும் ஜேர்னல் தான் பண்ணணும். ஆல்டிஸ் யூஸ் பண்ணி டெப்ரிசியேஷனை க்ரியேட் பண்ணணும். டெப்ரிசியேஷன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நமக்கு தெரியும். சேவ் பண்ணிக்கோங்க. இனி டெப்ரிசியேஷனோட ஒரு டோட்டல் அமௌண்ட் இங்கே கொடுக்கணும். ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு கீழே என்ட்ரு கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து லேண்டோட 10%. அப்போ லேண்டோட 10% அப்படின்னா நம்ம லேண்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். 10,000, அதோட 10% அப்படின்னா 1000. அடுத்து வந்துட்டு மிஷினரியோடது வந்துட்டு 30,000 இருக்குது. 30,000ஓட 8% தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 30,000ஓட 8% அப்படின்னா 2,400. இனி அடுத்தது பில்டிங்கோட 7% கண்டுபிடிக்கணும். அது 2,100. அது இதே மாதிரி பில்டிங்கோட அமௌண்ட் வந்துட்டு 30,000, அதிலேருந்து 7% கண்டுபிடிக்கணும். புரியலைன்னா நீங்கள் கால்குலேட்டர் ஆன் பண்ணி பாருங்கள். இதில் கொடுத்து பாருங்கள். 30,000 இன்டு 8% ஃபஸ்ட்டு இருக்கிறது 2,400. மறுபடியும் 30,000 இன்டு 7%. கால்குலேட்டர் இங்கே தான் இருக்குது. அப்போ 7% என்ட்ரு கொடுத்தா 2,100. பார்த்தீங்களா? இனி கால்குலேட்டர் க்ளோஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 3ஓட அமௌண்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. 5,500 தான் டோட்டல் வேல்யூ. இது ஃபஸ்ட்டு தெரியாததுனால தான் நாம் சின்ன ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ அப்படியே பேக் ஸ்பேஸ் கொடுத்து அந்த அமௌண்ட் நாம் அங்கே டைப் பண்ணி கொடுக்கணும். அதாவது 5,500 சொல்கிற அமௌண்ட் அங்கே டைப் பண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, டெப்ரிசியேஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து 10,000 வித்ட்ரா பண்ணுறோம். அப்போ கான்ட்ரா வவுச்சர் எடுங்க. வித்ட்ரா தான். அப்போ அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட்டில் போயிடும். 10,000 தான் நம்ம வித்ட்ரா பண்ணுறோம். அப்போ 10,000 கொடுங்க. இங்கே ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட்டு கேஷ் டெபிட்லேயும் கொடுத்துருங்க. கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ட்னர்ஸ் வித்ட்ரா 2,500 ஈச். அப்போ பேமெண்ட் எடுத்துருங்க. பார்ட்னர்ஸ் வித்ட்ரா அப்படின்னா பார்ட்னர்ஸ் யார் இருக்காங்க? சூரஜ், ஷாவுல். யாரோட பேரில் கேப்பில் இருக்கோ அவங்க தான் பார்ட்னர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சூரஜ், அவங்க 2,500 டெபிட்டில் போட்டுருங்க. இது மறுபடியும் டெபிட்டாக மாற்றிட்டு இங்கே ஷாகுல் கொடுங்க. ஷாகுல் இதே அமௌண்ட்டு 2,500 இங்கே கொடுங்க. கொடுத்துட்டு கிரெடிட்டில் கேஷ் சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து பர்ச்சேஸ் ஃப்ரம் விஸ்வா ஏஜென்சிஸ் ரேமண்ட்ஸ் 25, ப்ரெஸ்டீஜ் 200, V-Star 100. அப்போ இது நாம் பண்ண வேண்டியது பர்ச்சேஸ் வவுச்சரில். பர்ச்சேஸில் ஃபஸ்ட்டு பில் நம்பர் கொடுக்கல. அப்போ அதனால் நம்மளாக ஏதாச்சும் நம்பர் கொடுக்கணும். பார்ட்டி நேம் விஸ்வா சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நேம் ஆஃப் ஐட்டம் ஃபஸ்ட்டு வந்து ரேமண்ட்ஸ் வந்து 25 நோஸு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு ப்ரெஸ்டீஜ் ஒரு 200 கொடுங்க. அடுத்தது V-Star 100 கொடுங்க. என்ட்ரு கொடுங்க. நியூ ரெஃபரன்ஸ் கொடுங்க. சேவ் பண்ணுங்கள். அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டன் விஸ்வா ஏஜென்சிஸ் பர்ச்சேஸ் ரிட்டன் பண்ணுறோம். கண்ட்ரோல் F9 கொடுங்க. அது விஸ்வா ஏஜென்சிஸ்க்கு தான். ஒரிஜினல் நம்பர் கொடுங்க. விஸ்வா ஏஜென்சிஸை செலக்ட் பண்ணியாச்சு. நேம் ஆஃப் ஐட்டம் எந்தெந்த ஐட்டம் நாம் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு ரேமண்ட்ஸ் 2, பின்ன ப்ரெஸ்டீஜ் 5. ரேமண்ட்ஸ் 2 இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு ப்ரெஸ்டீஜ் 5. கொடுத்து இங்கே பர்ச்சேஸ்க்கு பதிலாக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்து அந்த பில்லில் இருந்தது கம்மியாகணும். இப்போ அந்த பில்லை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் போன சம்மில் பார்த்த மாதிரி ஃப்ரீ சாம்பிள் பண்ண வேண்டியது சேல்ஸ் வவுச்சர். ஃபஸ்ட்டு அந்த ஃபீச்சர் ஆன் பண்ணணும். F11 ஃபீச்சர்ஸில் F2ல் எனேபிள் 0 வேல்யூ ட்ரான்சாக்ஷன் அது ஓனில் தான் இருக்குது. இனி நம்ம என்ன பண்ணணும்? பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேமில் கேஷ் கொடுக்கணும். சாம்பிள் கொடுக்கும்போது எப்போவுமே கேஷ் தான் கொடுக்கணும். AVT கொடுங்க. 2 நோஸு இங்கே 0வாக மாற்றிடுங்க. அடுத்தது சூர்யா மார்க்கு 1 நோஸு அதுவும் 0வாக மாற்றிடுங்க. இனி அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க.
அடுத்து மோகனுக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம். அப்போது சேல்ஸ் வவுச்சரில் மோகனை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நேம் ஆஃப் ஐட்டம் ரேமண்ட்ஸு 10, V Star 50, Prestige 100. அப்படியே சேல்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் Control F8. இதே மோகனுக்கு தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். மோகனை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ரேமண்ட்ஸ் 2, இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துக்கோங்க. சேல்ஸ் அக்கௌண்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ரேமண்ட்ஸ் 2, V Star 5, அடுத்த ஐட்டம் Prestige 10. ஃபுல்லாக கொடுத்துட்டு அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸில் அவங்களோட பில்லை சூஸ் பண்ணுங்கள். அந்த பில்லில் இருந்து தான் இது லெஸ் ஆகும். இனி மோகன் கிட்டேருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம். அதில் நாம் டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம். அப்போ ரெசிப்ட் எடுத்துக்கோங்க. மோகனை சூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுங்க. இதுதான் மோகனோட இன்வென்ட்ரி அமௌண்ட் சொல்கிறது. இன்வென்ட்ரி அமௌண்ட்னா இன்வாய்ஸ் அமௌண்ட். 2 அமௌண்ட்டு தான் இருக்குது. ஒன்று இன்வாய்ஸ் அமௌண்ட்டு, பின்ன ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட். ஓப்பனிங் பேலன்ஸ்னால் போன வருஷத்தோட அமௌண்ட்டு, பெண்டிங்கில் இருக்கிற அமௌண்ட்டு. இன்வாய்ஸ் அமௌண்ட்னா இந்த வருஷத்தோட அமௌண்ட். அப்போ 1,41,500 தான் இன்வாய்ஸ் அமௌண்ட்டு. அது சூஸ் பண்ணி அப்படியே கேஷ் டெபிட்டில் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 10% அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அப்போ இங்கே வச்சுட்டு ஆல்ட்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் அலௌடுன்னு கொடுக்கணும். டிஸ்கவுண்ட் அலௌடு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டு இது சேவ் பண்ணணும். இதோட 10%, அப்போ 14,150 தான் வரும். டெபிட்டில் அப்படியே கேஷ் கொடுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு விஸ்வா ஏஜென்சிஸ்க்கு கேஷ் பே பண்ணுறோம். அப்போ பேமெண்ட் எடுத்துகிட்டு விஸ்வா ஏஜென்சிஸை சூஸ் பண்ணணும். அதில் அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு, 10,000. அப்போ இங்கே 10,000 கொடுங்க. 10,000 கொடுத்து கிரெடிட்டில் வந்து கேஷ் கொடுங்க. அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேலரி பே பண்ணுறோம். கனரா பேங்க் செக் யூஸ் பண்ணி பே பண்ணுறோம். அப்போ இங்கே சேலரியை நாம் க்ரியேட் பண்ணணும். சேலரி நாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வரும். அது எப்படி கொடுக்குறோன்னா கனரா பேங்க் செக் யூஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போ இங்கே கனரா பேங்க் ஆல்ரெடி நாம் யூஸ் பண்ணுற பேங்க் இருக்குது, அது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் சேலரி, நம்ம ஓஎஸ் சேலரியும் போட்டோம் இல்லையா, அது அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி வந்து 4,000 இருந்துச்சு. அது நாம் இப்போ பே பண்ண போகிறோம். அது இந்த வருஷத்தில், போன வருஷத்தோட அமௌண்ட் இந்த வருஷத்தில் நாம் பே பண்ணியாச்சு. இனி கமிஷன் ரிசீவ் ஆகுது. அப்போ ரெசிப்டில் போகிறோம், கமிஷன் க்ரியேட் பண்ணணும். கமிஷன் ரிசீவ் ஆகிறதுனால இன்டைரக்ட் இன்கம் சேவ் பண்ணிக்கோங்க. 5,000 இங்கே கேஷ் கொடுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. இது நாம் ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போய் பார்க்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட்டு 34,050 நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ் ஷீட் பார்க்குறதுக்கு இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள். 6,38,925 நமக்கு கரெக்டாக ஆன்சர் வந்திருக்கு. அப்போ நாம் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக வீடியோ இருந்துச்சுன்னா தேவைப்படுறவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க.